இன்னும் எந்திரிக்கல நீ எந்திரியா போல எந்திரிக்கதான் மாஸ்டர் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எந்திரி நல்லா கொடுங்க மாஸ்டர். என்னப்பா ஆனந்த் பாபு ஸ்டெப்லாம் போறியாப்பா பரவாயில்லையே மாஸ்டர் நிக்கல மாஸ்டர். காலம்புரை எழுந்தோடனே ஒர்க் அவுட் பண்ணுன்றதெல்லாம் கரெக்டு தான். அதுக்குன்னு காலம்புரை எழுந்த உடனே லபோதி போன் ஓடுனா கை கால்லாம் பிடிச்சிக்கும் காலெல்லாம் வரைச்சிக்கும். அப்புறம் இந்த மாதிரி இப்படி கட்டி போட்டு தான் கிடக்கணும். உடம்பு வலி, மசில் டியர், சோர்வு, மசில் ஸ்ப்ரெயின் எல்லாமே வார்ம் அப் பண்ணாமல் டேரெக்டாக ஒர்க் அவுட்டில் இறங்கினா வரும். அண்ட் முக்கியமான விஷயம் உங்களோட மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸை உங்களால் பார்க்கவே முடியாது. நீங்கள் 10 புஷ்அப் பண்ணுறீங்கன்னா வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணால் உங்களால் 15 புஷ்அப் ஆகுது குறைஞ்சபட்சம் பண்ண முடியும். வார்ம் அப்ன்ற பேரில் குரலி வித்தை காமிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ராப்பர் வார்ம் அப் எப்படி பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இம்பார்ட்டன்ட் Q&A. இந்த ஸ்ட்ரெச்சஸ் யார் யாருக்கானது எப்பப்பெல்லாம் பண்ணலாம்? மார்னிங் எழுந்த உடனே நம்ம பாடி அவ்வளோ டைட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நம்ம மூவ்மெண்ட் கொடுத்து அந்த இடத்த நம்ம ஃப்ளெக்சிபிளாக ஆக்க போகிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் இருக்கிறது ரொம்ப பேசிக்காக எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதை ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடியும் பண்ணலாம், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியுமே பண்ணலாம், எப்போ வேணால் பண்ணலாம். நான் இதை டெய்லி ட்வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இது ஒன் பார்ட் ஆஃப் மை ஃப்ளெக்சிபிலிட்டி ஒர்க் அவுட். ஸோ நம்ம எவ்வளோ தான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினச்சாலுமே அதுக்கு முன்னாடி நம்ம பாடியை தயார் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி மொபிலிட்டி ப்ராக்டிஸ். ஃபர்ஸ்ட் விஷயம், நாள் ஃபுல்லாக பெயின் இல்லாமல் இருக்கணும்னா இது பண்ணலாம். செகண்ட் ஆஃப் ஆல் ஹெவி ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி இது பண்ணலாம். தேர்ட் ஆஃப் ஆல் தூங்குறதுக்கு முன்னாடி இதை பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியோட நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் கேலிஸ்தெனிக்ஸ் அப்படிங்கிறது. எந்த எக்யூப்மெண்ட்டுமே இல்லாமல் நம்ம பாடிக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக செய்யறது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். அண்ட் நெக்ஸ்ட் இதோட நெக்ஸ்ட் லெவலா இன்னும் கொஞ்சம் ஹையர் ஃபிளெக்சிபிலிட்டி, இன்னும் பொசிஷன் ஹோல்டிங் இதெல்லாம் ட்ரை பண்றது எப்படி அப்படிங்கறத அடுத்த வீடியோவில் சொல்றேன். ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. அண்ட் யாருக்கு இதெல்லாம் தேவைப்படும் நினைச்சீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய்.